So journal entry, first of all, rules, golden rules of accounting. ஸோ இதில் நம்ம ரெண்டு ரூல் ஞாபகம் வச்சுக்கணும், கோல்டன் ரூல்ஸ் அண்ட் மாடர்ன் ரூல்ஸ். கோல்டன் ரூல்ஸில் டோட்டலாக த்ரீ டைப்ஸ்: பர்சனல், ரியல், நாமினல். ஸோ பர்சனல் கேஸில் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரியல். ரியல் கேஸில் டெபிட் வாட்ஸ் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். Nominal case, debit all expenses and losses, credit all incomes and gain. Okay, wait a minute. It was a blur. All income and gain. இது எல்லாமே கேட்டகரிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பேசிக் அக்கவுண்டிங் டெர்மினாலஜிஸ்ல பார்த்துருப்போம். எக்ஸ்பென்சஸ்ல டூ டைப்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட், அண்ட் லாசஸ், இன்கம் அண்ட் கெயின். மாடர்ன் ரூல்ஸ். ஸோ மாடர்ன் ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும் அசட்ஸ் பேலன்ஸ் எல்லாமே டெபிட் சைட், லைபிலிட்டிஸ் பேலன்ஸ் எல்லாமே கிரெடிட் சைட். ஓகே, இன் திஸ் பார்ட் கேட்டகரிஸ். பர்சனல்ல த்ரீ டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கு: நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ நேச்சுரல் கேஸில் ஒரு பர்சனை மெயின் பண்ணுறது, ஹியூமன் பீயிங், சரத் அக்கௌண்ட், சதீஷ் அக்கௌண்ட், இந்த மாதிரி மெயின் பண்ணுறது. ஆர்டிஃபிஷியல் கேஸில் ஒரு கம்பெனியை நம்ம என்ட்ரி பண்ணுறது, ஆர்டிஃபிஷியல் பர்சன், கம்பெனி நேம், ஏபிசி கம்பெனி லிமிடெட் ஆர் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க். ரெப்ரசன்டேட்டிவ் கேஸில் மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்ட் கேஸை தான் மென்ஷன் பண்ணணும். இன் திஸ் பார்ட் கிளியர்? அதே மாதிரி ரியல் அக்கௌண்ட்ல டூ டைப்ஸ்: டேஞ்சபிள், இன்டேஞ்சபிள். டேஞ்சபிள்னா ஒண்ணுமே இல்லை, அசட்ஸ் தான் நம்ம டேஞ்சபிள் அசட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்னிச்சர், பிளான்ட் அண்ட் மிஷினரி, கேஷ், இதெல்லாமே டேஞ்சபிள். இன்டேஞ்சபிள்ல குட்வில், பேட்டர்ன்ஸ், காப்பிரைட்ஸ், இந்த கேசஸ். கிளியரா? நாமினல்ல ஃபோர் கேட்டகரிஸ்: எக்ஸ்பென்சஸ், லாசஸ், இன்கம், கெயின். ஸோ எக்ஸ்பென்சஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாமே. லாஸ்னா
ஸோ இங்க மெயின் பண்றது பிசினஸ் லாஸ் கிடையாது. பேட் டெப்ட்ஸ். பேட் டெப்ட்ஸ் அப்படி இல்லன்னா லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். லாஸ் ஆன் சேல். இன்கம் அண்ட் கெயின் கேஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ கெயின் கேஸுமே வந்து சேம். கெயின் ஆர் ப்ராஃபிட், ப்ராஃபிட் ஆன் லாஸ், சாரி, கெயின் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல் கேஸ்ல வருது. ப்ரொஃபஷனல் சார்ஜஸ், ஆடிட்டர் ஃபீஸ், டாக்டர் ஃபீஸ் இந்த மாதிரி வருது. இன்கம் கேஸ்னா நம்ம என்னன்னு பார்த்தோம். இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல இருந்து வர ரிட்டர்ன். பில்டிங்ஸ்ல இருந்து வர ரெண்டா இருக்கலாம். இல்ல ஸ்டாக்ல, சாரி, ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல வர டிவிடெண்டா இருக்கலாம். இல்ல பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுல வர இன்ட்ரெஸ்ட்டா இருக்கலாம். இது எல்லாமே இன்கம் கேட்டகரி. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே கிளியரா? Example, as per voucher number 31, Roy Brothers on 10/5/2023, goods of 50,000 were purchased. Cash was paid immediately. So cash purchase or credit purchase in this transaction? Yes. So in the caseல goodsன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்ஸ் பர்ச்சேஸ்னா அப்போ பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்பென்சஸ். கேட்டகரிஸ் இது நாமினல், நாமினல்ல இது எக்ஸ்பென்சஸ். கேஷ் எந்த கேட்டகரிஸ்ல வரும்? பர்சனல், ரியல் ஆர் நாமினல்? பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்பென்சஸ், நாமினல் கேட்டகரி, நாமினல் அக்கௌண்ட். கேஷ் எந்த கேட்டகரியில வரும்? பர்சனல், ரியல் ஆர் நாமினல்? Real account, sir. எஸ், tangible. Correct. So expenses comes in debit side. So purchase account debit. ஸோ நீங்க கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க, கேஷ் அவுட்ஃப்ளோ ஆகுது. கேஷ் கோஸ் அவுட். கேஷ் கிரெடிட் டு கேஷ் அக்கௌண்ட். கிளியரா? ஸோ அமௌண்ட் வந்து 50,000. Illustration 11. Let us illustrate the journal entry for the following transaction. 2023 April 1. Mr. Vikas and Mrs. Vaibhavi, who are husband and wife, start consulting business by bringing in their personal cash of 5 lakhs and 2,50,000. ஸோ இந்த கேஸ்ல ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றாங்க. சரியா? அதுல விகாஸோட ஷேர் 5 லேக், வைபிவியோட கேபிட்டல் அமௌண்ட் 2,50,000. ஓகேங்களா? ஸோ கேஷ் மூலியமா வந்திருக்கு. கேஷ், புரியல. ஓகே, ஓகே. கேஷ் எந்த அக்கவுண்ட்ல வரும்? இவங்க இவங்க பர்சனல் அக்கவுண்ட். விகாஸ் அண்ட் வைபவி பர்சனல் அக்கவுண்ட். கரெக்ட். கேஷ், எஸ். இந்த இடத்துல கேஷ் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளோ ஆகுதா, அவுட்ஃப்ளோ ஆகுதா? இன்ஃப்ளோ. பிசினஸ் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க. ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்காங்க. பிசினஸ்க்கு கேஷ் உள்ள வருது. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷ் கம்ஸ் இன். கேஷ் அக்கவுண்ட் டெபிட். ரெண்டு பேர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. டு விகாஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் and to
வைபவி கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ விகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 5 lakhs. வைபவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 2,50,000. ஸோ the total 7,50,000. Clear? ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் கிளியரா? ஆமா. 5 lakh plus 2,50,000. ஓகே, ஓகே. Next transaction. Bought office furniture 25,000 for cash. So cash purchase or credit purchase? Cash clear கொடுத்திருக்காங்க. For cash ன்னு கொடுத்திருக்காங்க. Clear? இப்ப furniture வந்து goods ஆ assets ஆ? ம்? Furniture assets. Office furniture ன்னு clear கொடுத்திருக்காங்க பாருங்க. ம்? ஆமா, furniture purchase பண்றீங்க. பட் உங்களுக்கு வந்து இங்க ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் தானே கொடுத்திருக்காங்க. கூட்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணலையே. கூட்ஸ்னா உங்களுக்கு பாத் கூட்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஃபர்னிச்சரும் ரியல், கேஷும் ரியல். ஸோ எது இன்ஃப்ளோ, எது அவுட்ஃப்ளோ? ம். ஃபர்னிச்சர் தான் இன்ஃப்ளோ. நீங்க ஃபர்னிச்சர் வாங்குறீங்க. பேமெண்ட், கேஷ் வந்து குடுக்குறீங்க. கேஷ் வந்து பிசினஸ் விட்டு வெளிய போகுது. கிளியரா? ஸோ ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ். அமௌண்ட் 25,000. Next one. Opened a current account with PP, okay, Punjab National Bank by depositing 1 lakh. Actually bank வந்து okay, cash realன்னு தெரியும். Bank account which category? Personal, real or nominal? Correct. Artificial person. Correct. இப்ப இங்க கேஷ் வந்து யார் ரிசீவ் பண்றா? யாருக்கு டெபாசிட் ஆகுது? ஆக்சுவலி இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பேங்க்ல வந்து ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்க. மினிமம் சார்ஜஸ் ஒரு 1000, 5000 வந்து நீங்க பே பண்றீங்க. பே பண்றப்ப உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு, அந்த அக்கவுண்ட்லயே பேங்க் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த அமௌண்ட்ட டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. கிளியரா? இப்ப இந்த கேஸ்ல நீங்க டெபாசிட் பண்றப்போ, ஃபர்ஸ்ட் அத ரிசீவ் பண்றது பேங்க். டெபிட் த ரிசீவர். ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் அக்கவுண்ட் டெபிட். அவங்க ரிசீவ் பண்ணிட்டு, பேங்க் ரிசீவ் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்றாங்க? ஓப்பன் பண்ண அக்கவுண்ட்ல, இப்ப ஏபிசி கம்பெனி லிமிடெட்ன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றாங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 லேக் உங்கள்ட்ட இருந்து ரிசீவ் பண்ணிட்டு, அது ஏபிசி கம்பெனி லிமிடெட் பேங்க் அக்கவுண்ட்ல அத டெபாசிட் பண்ணிருவாங்க. டூ கேஷ். கிளியரா? 1 லேக்.
15. Paid office rent 15,000 for the monthly by check to Mrs. Related Properties voucher number 3. ஸோ ரெண்ட் வந்து நாமினல். ம். ஸோ யாருக்கு பே பண்ணியிருக்காங்க? ரியல்டர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். பேமெண்ட் மோடு பார்த்தீங்கன்னா ஆ புரியல. ஆமா. ரெண்ட் வந்து எக்ஸ்பென்சஸ். நாமினல்ல எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி. பேமெண்ட் மோடு பார்த்தீங்கன்னா செக். செக் ரெப்ரசன்ட் பேங்க். கிளியரா? அப்ப பேங்க் வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன். நாமினல். சாரி பர்சனல் அக்கவுண்ட். சாரி ஆர்டிஃபிஷியல் பர்சன் பர்சனல் அக்கவுண்ட். ஸோ அப்ப இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா டெபிட் த எக்ஸ்பென்சஸ். ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட். கிரெடிட் சைட் டு பேங்க். கிரெடிட் த கிவர். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். Okay, next one. Bought a motor car worth 4,50,000 from Millennium Motors by making a down payment of 50,000 by check. Balance by taking a loan from HH Bank. So, motor car purchase பண்றாங்க. Motor car assets are liability. Sorry. Motor car goods are assets. Yes. So, purchase பண்றாங்க. Inflow. So, அப்ப பிசினஸ்க்குள்ள வருது. Motor car account debit. Value 4,50,000. இதுல டவுன் பேமெண்ட் 50,000 செக்கா பே பண்றாங்க. எஸ். டு பேங்க். கிரெடிட் த கிவர். பட் பார்ட் ஆஃப் அமௌண்ட் மட்டும் தான் பே பண்ணியிருக்காங்க. சாரி டவுன் பேமெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் வந்து லோனா எடுத்திருக்காங்க. லோன் வந்து அசெட்ஸா லைபிலிட்டியா? எஸ். லைபிலிட்டி பேலன்ஸ் டெபிட்ல வருமா கிரெடிட்ல வருமா? அசெட்ஸ் பேலன்ஸ் தான் டெபிட். லைபிலிட்டி பேலன்ஸ் கிரெடிட். ஓகே. டு லோன். ஸோ 4,50,000ல 50 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்க 4,00,000 வந்து லோன். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். Vikas and Vaibhavi carried out a consulting assignment for AA Paramedicals and raised a bill for 10 lakh as a consultancy fees. Bill number B23 slash 4 by 1 raised. A paramedicals have immediately settled 2,50,000 by way of check and balance will be paid after 30 days. The check is received is deposited into bank account. Actually, consultancy fees வந்து உங்களுக்கு expenses and income. Consultancy fees. இன்கம். இவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க?
கன்சல்டன்ட். ஓகேங்களா? ஸோ இன்கம் வந்து டெபிட்ல வருமா? கிரெடிட்ல வருமா? ம். இன்கம் கிரெடிட். எக்ஸ்பென்சஸ் தான் டெபிட். ஓகே. ஓகே. ஸோ காம்பவுண்ட் என்ட்ரிய ஃபர்ஸ்ட்டு பிரேக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்கம்னு தெரிஞ்சிருச்சு. கன்சல்டன்சி ஃபீஸ். ஸோ 10 லேக்ஸ் வந்து உங்களுக்கு இன்கம். பட் அதுல செக்கா இவங்க பே பண்ணது 2,50,000. கிளியர்? செக் ரெப்ரசன்ட் பேங்க். ஸோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட். Debit the receiver. 2,50,000. Balance will be paid after 30 days. ஓகே. பேலன்ஸ வந்து லேட்டரா தான் பே பண்றேன்னு சொல்லிருக்காங்க. ஸோ அப்ப இவங்கள வந்து என்னன்னு மீன் பண்ணுவோம்? ஏஏ பாராமெடிக்கல்ஸ். இல்ல இவங்கள நேம் என்ன பண்ணுவோம்? டெப்டார்ஸா? கிரெடிட்டார்ஸா இவங்க? நீங்க சர்வீஸ் குடுத்துட்டீங்க. பேமெண்ட் வந்து உங்களுக்கு லேட்டா வருது. டெபிட் சைட் கரெக்ட். நேம். டெப்டார்ஸா? கிரெடிட்டார்ஸா? ஏஏ ஃபார்மா இருக்கும். டெப்டார்ஸ். டெப்டார்ஸ் கான்செப்ட் என்ன? பேமெண்ட் வந்து உங்களுக்கு லேட்டா தான் ரிசீவ் ஆகும். இப்ப கிரெடிட் சேல்ஸ்னா அத என்னன்னு மீன் பண்ணுவீங்க? கூட்ஸ் வந்து நீங்க அதான் இப்ப உங்கள்ட்ட இருந்து கூட்ஸ் போயிருக்கும். பட் அவங்கள்ட்ட இருந்து இன்னும் பேமெண்ட் வந்திருக்காது. அதனால அவங்கள டெப்டார்ஸ்ன்னு மீன் பண்ணுவீங்க. நீங்க கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணா தான், நீங்க அவங்களுக்கு பேமெண்ட் வந்து ஃபியூச்சர்ல பண்ணணும். அவங்க வந்து கிரெடிட்டார். ஓகே. ஸோ ஒரு ஜர்னல் என்ட்ரி லெட்ஜர்ல மேக் பண்றப்போ, இவங்க யாரோட பேஸ் பண்ணி பிசினஸ் குடுத்துருக்காங்களோ, யார கேப்பிட்டல் குடுத்துருக்காங்களோ, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான். ஓகேங்களா? 30th ஒன். Salary of one receptionist at 5,000 per month and one officer at 10,000 per month. The salary for the current month is payable to them. Okay. So total salary பார்த்தீங்கன்னா 15,000. Salary for the current month is payable to them. Actually பெய்டுக்கும் பேயபிளுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பெய்டுனா என்ன? பேயபிள்னா என்ன? எஸ் கரெக்ட். பெய்டுனா பே பண்ணியிருப்பாங்க. எஸ். பேயபிள்னா இன்னும் பே பண்ணல. இப்ப இத வந்து நீங்க என்ன மீன் பண்றீங்கன்னா, அவுட்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? இப்ப இன் கேஸ் சேலரி பெய்டுன்னு குடுத்திருந்தாங்கன்னா, சேலரி அக்கவுண்ட் டெபிட் டூ கேஷ்ன்னு மென்ஷன் பண்ணுவீங்க. பட் இந்த கேஸ்ல பேயபிள்னு குடுத்திருக்காங்க. ஸோ சேலரி அக்கவுண்ட் டெபிட், கிரெடிட் சைட், கிரெடிட். சேலரி அக்கவுண்ட் டெபிட் டூ சேலரி பேயபிள். கிளியரா? ஏன்னா சேலரி வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ். இவங்க பே பண்ணிருக்கோம், பே பண்ணாம விட்டுட்டாங்க. இப்ப இன்கேஸ் இங்க பே பண்ணியிருந்தாங்கன்னா, சேலரி பேயபிள்க்கு பதிலா கேஷ்ன்னு மென்ஷன் பண்ணிருப்பீங்க. கிளியரா?